श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषद नालावदि अध्यायत्तिल नालावदि ब्राह्मणम शारीरिक ब्राह्मणत्तिल नाम படிச்சிட்டிருக்கிறோம். இதுல ஆறாவது மந்திரம் வரைக்கும் வந்துட்டோம். ஆறாவது மந்திரத்தினை ஒரு வாட்டி மறுபடியும் படிக்கிறோம். तदेष श्लोकः भवति तदेव सक्तः सह कर्मणैति लिङ्गं मनः यत्र निषक्तमस्य प्राप्यान्तं कर्मणः तस्य यत्किञ्चित् इह करोति अयं तस्मात् लोकात् पुनरैति अस्मै लोकाय कर्मणः इति नु कामयमानः। இந்த மந்திரத்தில் இந்த மந்திரம் ரிக்வேதத்திலோ சொல்லப்பட்ட மந்திரத்தினை யாக்ஞவல்கர் இங்க நமக்கு காட்டி கொடுக்கிறார். கடந்த பிராமணத்தில் ஸ்வயம் ஜோதி பிராமணத்தில் 34வது மந்திரத்திலோ ஆரம்பிச்ச சம்சார வர்ணனம் இந்த மந்திரத்திலோ இப்போ நாம் படிச்ச வரைக்கும் அங்க வரைக்கும் முடியறது. சம்சார வர்ணனம் அதிலோ மரணம் ஜனனம் இந்த ஜீவனுடைய தொடர்ந்து இந்த யாத்திரை ஜனன மரண யாத்திரை ஜீவன யாத்திரை எல்லா சாஸ்திரத்திலையும் உபனிஷத்திலையும் இதே விஷயம்தான் சொல்லப்பட்டது. அதனால யாக்ஞவல்கர் இந்த பிருஹதாரண்யகம் சுக்ல எதிர்வேதத்துக்கு சேர்ந்தது ஆனா கூட ரிக்வேதத்திலோ கூட இதே விஷயத்தின்னு சொன்ன ஒரு மந்திரம் இருக்குன்னு அதுக்காக தான் இங்க விவரணம். இது சொல்றதுக்கு முன்னாடி 34ல சொன்ன விஷயம் அதேதான் பல ஸ்லோகங்களை அப்படி சொல்லிட்டு இப்ப இங்க சொல்லும் போதும் இந்த விஷயத்திலோ இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த லிங்க தேகம் ஜீவான் அணிச்சுக்கிற இவனை மனசோட கூடியிருக்கிறது லிங்க தேகம். அது இந்த கர்ம பலத்தினையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் காமம்னால அடுத்த ஜன்மத்துக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயம்தான் சொன்னதுக்கு அப்புறம் லோகத்துல லோகத்துக்கு லோகத்துக்கு லோகம்னா எங்காவது போலாம். இது முடிச்சிட்டு சொல்லும் போதும் இந்த மாதிரி அஸ்மை லோகாய கர்மணஹ இதி நு காமயமானஹ. கன்க்ளூஷன் என்ன சொல்லப்பட்டதுன்னா அசல் இந்த ஜென்ம மரணம் இந்த சம்சார சக்கரத்துக்கு காரணம் என்ன అనేది பொதுவா அவித்யான்னு சொல்லுவோம்.
இந்த விஷயம் நான் கடந்த சத்சங்கத்துல பேசினதுதான். பொதுவா அவித்யா, பொதுவான எல்லாருக்கும் அவித்யா இருக்கு, சாமானிய காரணம். ஆனா இவன் எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த சரீரத்துல பிறக்கணும், எந்த லோகத்துல பிறக்கணும், இதெல்லாமே கூட விசேஷ காரணம் அவனுடைய காமம் மேல ஆதாரப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்தில் காம கர்ம ஜென்ம இந்த விஷயத்தை முக்கியமா எம்பசைஸ் பண்ணி சொல்லப்பட்டதுனால இங்க காமம் அనే வார்த்தை முதலுக்கு வருது. ஸோ இப்படிப்பட்ட இவன் இவனுக்கு என்ன ஒரு டைட்டில் கொடுக்கணுமே, இவன் காமயமானஹா இதினு காமயமானஹா. இது இந்த விதமா இவன் பிறக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு காரணம் காமம் தான், டிசைர் அப்படின்னு சொல்லி அந்த சம்சாரவனம் அந்த டாபிக் முடிஞ்சு விட்டது. அதுக்கு பிறகு இப்போ அடுத்த 2 வரி இந்த மந்திரத்திலேயே ஜீவன் முக்தி மோட்சம் பத்தி யாக்ஞவல்கர் சொல்றாரு. இது அந்த மந்திரத்துக்கு சேர்ந்தது இல்லை, யாக்ஞவல்கர் சொல்றாரு. அதனால அங்க அந்த இத்தியன்னா அங்க வரைக்கும் அது முடிஞ்சிச்சு. அவனுக்கு பேரு காமயமானஹா. இன்னொரு பக்கம் பார்த்தா அசம்சாரி, இப்போ சம்சாரத்தில் இருக்கிறான், ஆனா ஸ்வரூப ஞானம் அடைஞ்சதுனால அவன் இப்போ இங்கே ஜீவன் முக்தனாயி இனிமே ஜன்மிக்காம அவன் விதேக முக்தன் ஆயிடுவான். அப்ப இவனுக்கு ஒரு ஏதாவது டைட்டில் கொடுக்கணுமே. அடுத்த பாகம் பார்த்தீங்கன்னா அது படிக்கிறேன். அத அகாமயமானஹ யஹ அகாமஹ நிஷ்காமஹ ஆப்தகாமஹ ஆத்மகாமஹ ந தஸ்ய பிராணாஹ உத்க்ராமந்தி பிரம்மைவ சன் பிரம்மாப்யேதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். இந்த பாகம் பர்டிகுலர்லி இதுல கடந்த சத்சங்கத்துல சூச்சனையா சொல்லியிருக்கேன். இங்க ஒரு 4 வார்த்தைகள் முக்கியமானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இது நான் ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்துக்கணும். முதல்ல எப்படி எடுத்துக்கணும்னா ஆத்ம காமஹ. முதல் ஒரு ஜீவன் அவன் இந்த சம்சார அஜ்ஞானத்திலிருந்து தன்னை தானே விடுவிச்சுக்கணும்னு சொன்னா அவன் ஆத்மனி கம்யமா லட்சியமா முதல்ல தேர்ந்தெடுத்துக்கணும். ஆத்மனி விரும்புறான், காமம் ஆத்ம காமஹ. ஆத்மனை நீ எப்போ ஆசிக்கிறையோ, ஆத்மனி விரும்புறையோ, நீ ஆத்மனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியோ, ஆத்ம காமனஹ, அப்ப என்ன ஆகும்? அவனுக்கு ஆப்த காமஹ, ஆப்த அது ஆத்மா. அப்படின்னா இவனுக்கு எல்லா ஆசைகளும் கோரி டிசைர்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுது. அதேபடி ஒன்னும் ஆத்மனை வரிச்சுக்கிட்டு ஆத்மனை ஆசிச்சா எல்லா ஆசைகள் எப்படி நிறைவேறும்? இப்போ கார் வேணும்னு ஆசைப்பட்ட கார் வாங்குற, கார் ஆசை தீர்ந்துச்சு. வீடு வாங்கினவன் ஆசை இருக்கு, அது தீரலையே. பொதுவா அப்படிதானே? அப்ப எப்படி நீங்க இங்க ஆத்மனை மட்டும் ஆசிச்சா ஆத்ம காமனா இருக்கிறவனுக்கு எல்லா காமங்களும் நிறைவேறிடும்? அது எப்படி சார்? ஏன்னா ஆப்த காமஹான்னு சொன்னா அவனுக்கு உண்மையா அசలు டிசைர்ஸ் எல்லாத்தையும் ஒரு மனுஷனுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறுமா இந்த வாழ்க்கையில? எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அது நிறைவேறவே முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றது இது ஆப்த காமஹன்னா? அவனு உண்மையா சொல்லணும்னா நிஷ்காமஹ. அவனு பாருங்க, நீ எதுவுமே ஆசிக்காதனால இல்ல ஆத்மன் ஆசிச்சா
எல்லா ஆசைகளும் நிறைவேறும்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, இது இப்படி பார்த்துக்கோங்க. இது முன்னாடி சொல்லியிருக்கேன். மோட்சத்தினை விரும்பிட்டா அதுக்கு உள்ள அர்த்த காம தர்மங்கள் இருக்கு. இதுக்கு என்ன உதாரணம் கொடுத்திருக்கேன் நான் அன்னைக்கு? இந்த விளையாடுறதுக்கு அந்த டை போடுவாங்க இல்லையா? அதே சில வாட்டி 2ஆ இருக்கலாம், இல்லைன்னு 1ஆ இருக்கும். நம்ம ஸ்கொயரா இருக்கிறது ஒன்று எடுத்துக்கிறோம். இல்லை, அந்த காலத்தில் இப்படி ஓவல் ஷேப்ல அப்படி இருக்கும். அதில் 4 பக்கம், ஒரு பக்கம் 1 புள்ளி, 2 பக்கம் 2 புள்ளி, இன்னொரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 4 இருக்கும். சப்போஸ் 4 விழுந்துச்சுன்னா அதில் 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. 4 எப்பவுமே ஜாஸ்தி தானே எண்ணிக்கைப்படி சொன்னா கூட. மோட்சமனே பாரமார்த்திக புருஷார்த்ததனே யாரு விரும்புறானோ அவனுக்கு இதெல்லாம் நிறைவேறினது போலுதான். இங்க நிறைவேறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் ஆசைப்படலை. அதனால அவன் ஆப்த காமனா ஆத்ம காமனா இருக்கிறதுனால ஆப்த காமஹா ஆயிட்டான். ஆப்த காமஹான்னா அதனால நிஷ்காமன் ஆயிட்டான். அவனா எதுவுமே சங்கல்பிச்சு இது பண்ணல. பட் லோகத்துல ஏதோ பண்றான்னு எல்லாரும் போல் ஞானியும் பண்றான் அப்படின்னா அவர் ஈஸ்வர காரியார்த்தம் லோக சங்கிரகார்த்தம் தான் பண்றாரு தவிர அவருக்கு அனேது ஏதாவது இது பண்ணி இது சாதிக்கணும், இது பண்ணி இது நிறைவேறணும், இது பண்ணி நான் அங்க போகணும், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரியா? அதனால இவர் அகாமஹா. பாத்தீங்களா, நம்ம கீழே இருந்து பார்த்துட்டு வந்தோம். இங்க அப்படி கொடுத்திருக்கு 4. ஸோ ஆத்ம காமனா இரு, உனக்கு எல்லா காமங்களும் நிறைவேறது போலுதான். இன்னொன்னு அடுத்த ஜென்மே வராது, இங்கே முக்தி அடையுவே. அதனால ஃபர்தரா அந்த காமங்கள் வளருதோ இதுமே பிசினஸ் இருக்காது. ஆக்சுவலா ஆரம்பமே காமம் கர்ம ஜென்ம, காம கர்ம ஜென்ம. அதனால இவன் அகாமஹ. யாரு? ஞானி, ஜீவன் முக்தன், அசம்சாரி அப்படின்னு சொல்லி இப்போ விஷயம் என்னன்னா முக்கியமான டாபிக் இன்னைக்கு. இவனு இப்படிப்பட்ட இவனு எல்லாரும் போல இவனும் உயிர் விடுறான், சரீரம் அதுக்கப்புறம் இறந்து போறது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சம்சாரி அஜ்ஞான விஷயத்துலதான் மேல சொல்லியாச்சு, லோகாத் லோகம் கச்சதி. ஒரு லோகம்க்கு அப்புறம் லோகம், ஒரு இடத்துக்கு அப்புறம் ஒரு இடம் போகும். இவனுக்கு தஸ்ய பிராணாஹா உத்கிராமந்தி ந தஸ்ய பிராணாஹ உத்கிராமந்தி. அந்த எழுத்து ரொம்ப முக்கியம். அவனுடைய பிராணங்களாமா, பிராணங்கள்னா சூக்ஷ்ம சரீரம், லிங்க சரீரம், அது கிளம்பி எங்கேயுமே போலியாமா. கிளம்பி எங்கேயுமே போல, கிளம்பி எங்கேயுமே போகாம சமஷ்டிலோ இங்கே எல்லாம் மெர்ஜ் ஆகும். கிளம்பி போகாது. ஏன்னா அதுக்கு இங்க போறதுக்கு ஒரு லட்சியம் இல்லை, ஒரு ஆசை இல்லை. இங்கே ந உத்கிராமந்தி. இங்க என்ன ஆகும்? பிரம்மைவசன் பிரம்ம ஆப்யேதி. பிரம்மனா இருந்து கொண்டே அவன் பிரம்மன்ல போய் பிரம்மன் அடைவான். பிரம்மனாக இருந்து கொண்டே பிரம்மனை அடைகிறான். இதுதான் விஷயம். இது புரியாது. இது புரியாத மட்டும் இல்ல, இது இப்போ ஒரு பெரிய டிபேட்னு ஆரம்பிக்க போறதை இன்னைக்கு நமக்கு. சரி, அப்படின்னா ஜீவன் முக்தன் ஆயிடுறான். எங்கே லிங்க சரீரம் கிளம்பி போகாதனால இங்கே எல்லாம் மெர்ஜாய் அப்படியே சமஸ்தத்துல ஒன்னாயிடுறதுனால ஆத்மாவா இருக்கிறதுனால அவன் ஆத்மாவா இருக்கான், பிரம்மன் பிரம்மனாவே இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்
அடுத்தது விதேகமுக்தி கூட ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவனுக்கு. இப்ப இங்க நின்று இந்த ஒரு கடைசி இந்த வரி இருக்கு பாருங்கோ, பிரம்மைவ சன்னு பிரம்ம ஆப்யேதி. இது பெரிய டிபேட்டுக்கு காரணமாகிறது. அந்த விஷயத்தின்னு பார்க்கிறோம். டிபேட்டு எதுக்கு சார், என்ன ஆயிடுச்சா பாரு. இங்க பிரம்ம ஆப்யேதி, பிரம்மாப்யேதி. ஆப்யேத்தன்னா அடையுவா, போய் கலந்துக்குவா, இரண்டர் கலந்துகிட்டார், அப்படி அந்த மாதிரி. இங்க ஏதோ ஒரு கிரியாபதம் சொல்லப்பட்டதே, வெர்பு சொல்லப்பட்டது. அப்போ இதுக்கு அனாலிசிஸ் எதுக்கு செய்யணும்னா, இந்த வெர்புனால கிரியாபதம் சொல்லப்பட்டது. அபி ஈ அనే ధాతు சேர்ந்தது அப்பியேதி ஆயிட்டது. சரியா? அப்படி என்ன அர்த்தம்? போறது, கலந்துக்கிறது, ரீச் ஆகிறது. ஆனா வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மோக்ஷம் அப்படின்னு சொல்லும் போது இந்த எந்த கிரியாபதத்தினையும் நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். வேதாந்தத்துக்கு இந்த கிரியாபதம் வெர்பன்னு சொன்னா எலர்ஜி. ஏன்னா மோட்சம் అనేది அப்படி எந்த ஒரு ஈவெண்ட் கிடையாது. ஒரு காரியமும் ஆக போறதோ அப்புறமோ அது எதுவுமே கிடையாது. அப்போ எதுக்கு இங்க யாக்ஞவல்கர் இந்த வெர்புன்னு உபயோகப்படுத்திட்டாரு அப்படின்னு சங்கராச்சாரியர் இதுன்னு அனாலிசிஸ் பண்றாரு. அப்புறம் பொதுவா மோட்சம்னு சொன்னா ஜனங்களுக்கு நடுவில் படிச்சவங்களுக்கு கூட பக்தி செய்யறவங்களுக்கு கூட பொதுவா மோட்சம்னு சொன்ன புராணங்களுக்குள்ள கேட்ட கதைகளும் அந்த வழியில பார்த்த, இல்ல சரித்திரலோ கூட நடந்த விஷயங்களை சிலது சொல்லது பார்த்த, வேற லோகத்துக்கு கிளம்பி பிரயாணமாய் போவா. இதுதான் எல்லா கதைகளுக்குள்ள இருக்கு. நம்ம கல்பனையில கூட அப்படிதான் இருக்கு மோட்சம்னு சொன்னா. சரியா? போய் சேரறது, அடியறது, மாறுறது, ஒரு மாற்றம். அப்ப அது அங்க அனுபவிப்பான். இப்படி எல்லாம் பலதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மோட்சம்னா அதுதானே இன்னைக்கு பரமபத வாசல் மோட்சம் மூடி வச்சுட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க பொதுவா இதுக்கு வச்சு? சாலோக்கியம். பாகவதம் சொல்லும் போது இந்த பதங்களை நானும் உபயோகப்படுத்திட்டேன், நானும் விவரிச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு போகணும், அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும். சாலோக்கியம். எங்க அப்பா ஸ்ரீரங்கத்துல இருக்காரு, நானும் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேன். இப்ப எங்க அப்பானை பார்க்கணும், நானும் ஸ்ரீரங்கம் போகணும். சாலோக்கியம். சரி, ஸ்ரீரங்கம் போனா, ஆனா அவர் காவேரி கரையில இருக்காரு, நான் அந்த பக்கம் சிட்டி கரையில இருக்கேன். தூரம் தானே. அப்ப கூட சாலோக்கியம் மட்டும் இல்ல, சாமீபியம். நானும் அந்த காவேரி கரையில் அவர் இருக்கிற இடத்துல இருக்கணும். சாமீபியம், நெருங்கி. அதுக்கப்புறம் நீ அங்கே அப்ப அவர் பக்கத்துல சாமீபியத்துல இருந்திருந்தா கொஞ்ச நாளைக்கு நீயும் அவர் போல ஆயிடுவே. அவருக்கு 4 கை இருக்குல்ல, உனக்கு முள்ளமா அந்த இன்னொரு 2 கை முளைக்க ஆரம்பிச்சிடும். அவருக்கு இருக்கிற போல உனக்கு கூட கையில ஏதாவது ஆயுதம் வரும். அவர் கருப்பா இருக்கிற, நீயும் கூட அதே கருப்பா அந்த ரூபம் ஆயிடுவேன். சாரூபியம். அதுக்கப்புறம் அங்கேயே நானும் அவர் ஓரத்துலன்னு பகவானுடைய ஆயுதமாவோ அவருடைய தலை முடியாவோ
காது கம்மலாவோ இப்படி ஏதோ ஒன்றும் சாயுஜ்யம் அங்கே ஒரு ஓரமா நானும் இருப்பேன். இந்த மாதிரி தான் மோட்சத்துக்கு வர்ணனம். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஆனா வேதாந்தத்துடைய யுக்தி லாஜிக்கு முன்னாடி இது எதுவுமே நிக்காது. இது எதுவுமே நிக்காது. எப்படின்னா ஊசி வச்சு குத்தின பெலூன்ல காத்து எப்படி போயிடுமோ புஷ்ஷனி இந்த இதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது நல்லா இருக்கும். அதனால மோட்சம்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட். ஒரு நாளைக்கு அங்க போவோம், ஒரு நாளைக்கு எனக்கு நடக்கும். இப்போ கூட வேதாந்தம் கேட்டுட்டு உபனிஷத்துகள் கேட்டு கூட இன்னும் மனசுல கூட அப்படி இருக்கும். நான் நல்லா கேட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் இன்னும் கூட நல்லா புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாளைக்கு மோட்சம் வரும் இப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இதெல்லாமே தவறு. இதெல்லாமே தவறுதான். நல்ல கவனமா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? சப்போஸ் அப்படி நினைச்சிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு எனக்கு கூட மோட்சம் வரும் ஒரு நாளைக்கு. அதனால யாரோ வந்து என்ன கூட அப்படி அந்த விஷ்ணு தூதர்கள் வந்து கூட்டிட்டு போவாங்க. அஜாமில கதையில பார்த்தோம் இல்லையா? முதல் யமதூதர்கள் வந்தாங்க, அப்புறம் விஷ்ணு தூதர்கள் வந்தாங்க. அப்படின்னு சொல்லி எப்போ வருவாரோ யாரு வருவாரோன்னு சொல்லி அங்கங்க மேல கீழே பார்த்துட்டு இருப்போம். இதெல்லாம் தவறு. அது மட்டும் இல்ல, எப்போ வருவாங்களோ யாரு எப்போ கூட்டிட்டு போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மோட்சம் முக்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொஞ்சம் பதற்றமாவும் டென்ஷனாவும் கவலையோடு இருப்போம். இன்னும் வரலையே எப்போ வருவாரோ இப்படின்னு சொல்லி. இதுக்கு உதாரணங்கள் பலது இருக்கு. ஒன்று ரெண்டு சொல்றேன். சும்மா அப்படி சொல்லிட்டே போன உங்க பாட்டுக்கு நீங்க பேசுறீங்க சார் நீளமா. என்ன துக்காராம் வாழ்க்கையில சொல்லுவாங்க, அவர் இப்படியே ஒரு நாள் பஜனை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சரீரம் அப்படியே ஏந்திரிச்சு ஆகாசத்துல போயிட்டு இருக்குது அப்படின்னு கதை. அப்புறம் வந்து அவருடைய கையில வாசிட்டு இருக்கிற அந்த ஜால்ரா அது வந்து கீழே விட்டுட்டாரா, அவர் அது விழுந்துச்சார். அதனால அது வந்து அவருடைய அடையாளமா வச்சுக்கிட்டு இப்போ அதெல்லாம் அங்க வச்சுட்டு பூஜிக்கிறது எல்லாம் இருக்கு. மீராபாய் கூட கடைசியாக அவங்க அந்த கோவிலுக்குள்ள போய் ரொம்ப நாள்ல மூடி இருக்கிற அந்த கோவில் திறந்து வச்சுட்டு உள்ள போனாங்க. விக்கிரகத்தை பின்னாடி போயிட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. துருவனு கதை பார்த்தோம்னா துருவனு கடைசியாக போற சமயத்துல யமதர்மராஜனே வந்தாரோ, யமனமே தலைமையில கால் வச்சு அந்த சொர்க்கத்துல இருந்து வந்த விமானத்துல ஏறினாரு. கூட்டிட்டு போறதுக்கு நந்த சுனந்த பேரு கூட செக்யூரிட்டி கார்ட்ஸ் நந்த சுனந்த வந்தாங்க, கூட்டிட்டு போனாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. அப்படி ஞாபகம் வந்த உடனே அவங்க அம்மா வேற விமானத்துல இவனுக்கு முன்னாடியே போறது போல் பார்த்தாங்க. இதெல்லாம் நான் தான் சொன்ன பாகவதத்துல கதை இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்க கதை. அப்புறம் கோகர்ணனு கதை பாகவத ஆரம்பத்துல பார்க்கும்போது அந்த பிசாச்சமாயி பிரேதமா கோகர்ணனுடைய அண்ணா துந்துகாரி, அப்ப அவனுக்கு பாகவதம் படிச்சு அவனை முக்தி அடைஞ்சிட்டான் 7வது நாள்ல. அப்போ கூட திவ்ய சரீரம் வந்துச்சு. அப்புறம் ஸ்வர்க்கத்துல இருந்து தூதர்கள் வந்தாங்க. அவன் மட்டும் கூட்டிட்டு போகும்போது கோகர்ணன் கேட்டாரு, இருங்கோ பாகவதம் சொல்லி கொடுத்தது நானும், இங்க இத்தனை பேரு கேட்டாங்க, ஏன் அவனை மட்டும் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா எங்க கூட்டிட்டு போறாங்களே.
இப்படி கதை நிறைய புராணங்கள் சொல்லலாம். நார்மல் இப்ப நடந்த சரித்திரம் கூட இருக்கலாம். இதெல்லாமே இல்லே అని நம்ம சொல்லல. ஆகாயத்துல போயிருக்கலாம். நந்த சுனந்தன் கூட்டிட்டு போயிருக்கலாம். ஓகே, அதனால அந்த விதத்துல வழிபடுறதோ நினைச்சுக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்ததுன்னா நடந்திருக்கலாம். ஆனா ஆனா அது எல்லாமே மோட்சமனே அதுக்கு சம்பந்தம் கிடையாது. மோட்சத்துக்கு வேதாந்தம் உபனிஷத் பிரம்மசூத்திரங்கள் சொல்ற மோட்சத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அனாத்மா ரிலேட்டிவ் வேர்ல்டுல எத்தனோ நடக்கிறது. அவர் ஆகாயத்துல போனாரு, சரி ஓகே, என்னன்ற நீ அது மோட்சம் இல்லை. ஏது இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா, ஒரு அற்புதம் நடந்திருந்தா அதுக்கும் உபனிஷத்து சொல்ற இந்த மோட்சத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதனால நம்ம அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா போய்ன்னு சொல்லல, நடந்துச்சு. ஆனா போய் எங்க போய் மாயா பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி மித்யா பிரபஞ்சத்தில் ஏதாவது இப்படி நடந்திருந்தா அது எல்லாமே கூட மித்யாதான். சோ வாட்? மோட்சத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. சரியா? ஆனா நம்ம சொல்றோம் இப்படி ஏதோ கொஞ்சம் பேர் உட்கார வச்சுக்கிட்டு உபனிஷத்துன்னு சொல்லிட்டு, ஆனா லோகத்துல பெரும்பாலும் நிறைய பேரோட அபிப்பிராயம், அவங்களும் நிறைய படிச்சாங்க, நிறைய புஸ்தகங்கள் எழுதி வச்சாங்க. இப்படி பல அபிப்பிராயங்கள் இருந்து பேசுறதுனால சங்கர ஆச்சாரியர் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணி இது ரொம்ப சிம்பிள். நீங்க எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அப்பியேத்தின்னு சொன்னதுனால அது ஏதோ ஒரு ஈவெண்ட், அது ஒரு கர்மா, வெர்பு, போவான், அடைவான், மெர்ஜ் ஆயிடுவான், இப்படி எல்லாம் சொல்லிட்டு நான் சொல்றேன் பாருங்கோ, இது ரொம்ப சிம்பிள் அப்பா. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? மோக்ஷம் அப்படின்னு சொன்னா அவித்யா நிவృత్తి. அதுக்கு மேல ஒரு சுக்கும் கிடையாது. மோக்ஷம் இஸ் ஈக்குவல் டு அவித்யா நிவృత్తి. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லுது. ஆனா இந்த மெர்ஜிங் போய் கலந்துக்கிறது அப்படின்னு சொன்ன அது என்ன சொல்லுவீங்க? சரி, மோட்சம்னா அவித்யா நிவృత్తిன்னு சொல்றீங்க, இந்த போய் கலந்துக்கிறது என்ன உபனிஷத்து அப்பியத்தைன்னு உபயோகப்படுத்திச்சே అని கேட்பான். இப்ப இனிமே பூர்வபக்ஷி வாதனைக்கு வரான். அவர் சொல்றாரு அதுக்கு கூட இக்னோரன்ஸ், அவித்யா போகிறது தான் இந்த மெர்ஜிங், இந்த போய் சேரது கலந்துக்கிறதுன வார்த்தைங்க அதுதான். இங்க ஒரு பிசிக்கல் ஆக்ஷனோ எதுவுமே அதுல இன்வால்வ் இல்லை. இப்போ கதையில சொன்னது போல் அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு மோட்சம், அன்னைக்கு உனக்கு மோட்சம், இதெல்லாம் இல்லை. அவித்தை இப்ப போச்சுன்னா அதுதான் மோட்சம். ஏன்னு சொன்னா நல்லா கேட்டுக்கணும், ஜீவக்கு பிரம்மத்துக்கு பேதம் இல்லைன்னு தானே சாஸ்திர உபனிஷத்து சொல்றது. ஜீவனுக்கு பிரம்மனுக்கு பேதம் இல்லை. பட் வேற பக்தி சொல்றவங்க எல்லாரும் இல்ல ஈஸ்வரன் தான், கடவுள் தான், நான் ஜீவன் தான், அவரிலோ நான் ஒரு பாகம் அப்படின்னு வேறாவே சொல்றான். ஆனா உண்மையை பார்த்தா இவங்க ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால, இவங்களுக்கு நடுல தூரம் டிஸ்டன்ஸே இல்லாதனால, டிஃபரன்ஸ் இல்லாதனால எங்க போகணும், எப்போ போகணும், எதுக்கு போகணும், எதுல போய் எது கலந்துக்கணும், இது கேட்கணும் புரிஞ்சுக்கணும்னாவே கொஞ்சம் சாமர்த்தியம் வேணும். நாம இத்தனை உபனிஷத்து கேட்டு இன்னைக்கு
இப்படிப்பட்ட சங்கரருடைய இந்த பாஷ்ய விவரணத்துக்கு தகுதி பெற்றிருக்கிறோமோ நமக்கு தான் தெரியணும். பெற்றிருந்தா கொஞ்சம் புரியும், கிரமமா புரியும். அட்லீஸ்ட் இன்னைக்கு கேட்குறோமா, ஒரு நாளைக்கு அது தெளிவு கொடுக்கும். சரியா? அப்போ என்ன இது? இந்த அவித்யா போறதுன்னா, இந்த அவித்யா இதெல்லாம் இப்போ மேல பேசினது எல்லாம் அங்க போறது இங்க போறது அன்னைக்கு போறது இது எல்லாத்துக்குமே புத்தி இன்டெலெக்சுவல் கன்ஃபியூஷன். இது இன்டெலெக்சுவல் கன்ஃபியூஷன். அதனால அது ரெக்டிஃபை பண்ணணும். அது ரெக்டிஃபை பண்றதுக்கு ரைட் திங்கிங் வேணும். அதனாலதான் ஜஸ்ட் நோ இட், தட்ஸ் இட். தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அப்போ ரைட் திங்கிங் வேணும். அதனால அப்யேதி இஸ் ஈக்குவல் டு அவித்யா நிவృత్తి. பட் ஒத்துக்கல. பூர்வபக்ஷி முதல் ஆர்குமெண்ட் வரா. இப்போ ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்த சங்கரன் என்ன சொன்னாரு, நமக்கு பொதுவா கேட்ட விஷயங்கள்னு பார்த்தேன். ஒருத்தன் சொல்றான், இவன் இல்ல அது போய் அப்படிதான் அடையணும். சரியா? அது அந்த வாசலுக்குள்ள போய் அப்படி போய் ஒரு நாளைக்கு இல்ல நிறைய யோகம் பண்ணி பிரம்மரந்திரம் சுஷுமன நாடு இதெல்லாம் பண்ணி அப்புறம் கிரமமுக்தி அதாவது சுக்லகதி மூலமா நீ அப்படி போய் பகவான் கிட்ட போகணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் அங்க போய் நீ கலந்து போய் மர்ஜிங் வித் த லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர இங்கே ஜீவன் முக்தனது அவங்க ஒத்துக்கிறது இல்லை. விசிஷ்டாத்வைதிகளாவது துவைதிகளாவது வேற பக்தி மார்க்கம் எல்லாரும் கூட இங்க முக்தனது அது எப்படி சாத்தியம்? இப்படிப்பட்ட இந்த சம்சாரத்துல இருந்து இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இங்க அதனால ஜீவன் முக்தனது அவங்க ஒத்துக்கலை. சரியா? அப்புறம் இதெல்லாம் சொல்றதுக்கு அதான் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீ 10 அடி முன்னாடி போ, பகவான் 20 அடி போட்டுட்டு வருவார். 20 அடி போடுவார். 20 அடி நம்ம பக்கம் போடுவாரா இல்ல அந்த பக்கம் போடுவாரா? அது சொல்லலையே. இது எப்படின்னு சொன்னா, அம்மா குழந்தைன அவனை இப்ப ஏந்திச்சு அடி போடும்போது அம்மா அங்க நின்றுட்டு வா 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 அம்மா கிட்ட வான்னா அது அம்மா இங்கதான் இருக்கான்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்துச்சு அப்படி இப்படி இப்படி போகும்போது அம்மா என்ன பண்ணும்? ரொம்ப புத்திசாலி, கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போகும். கடவுளும் அப்படிதான். ஏன்னா கடவுள் அம்மாக்கு என்ன நோக்கம்? குழந்தை ஏந்திரிச்சு நல்லா அதாவே நடந்து ஓடனவன் தானே. அப்ப கடவுள் முன்னாடி வருவார பின்னாடி போவார? அவரு எங்க முன்னாடி வரல பின்னாடி போல. சரி, கதைக்காக சொல்லணும்னா அவர் உன்னை அவர் 20 அடி முன்னாடி போட்டி வரல. நீ ஒழுங்கா சிரவணம் பண்ணி சாஸ்திரத்தினை கேட்டு புரிஞ்சுக்கோ. அதனால அப்போ வரைக்கும் ஒன்று நான் நடக்க வைப்பேன். வா வா மேலக்கு நீதான் வளரணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். தவிர அதர்வைஸ் கதைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம். சங்கரர் அப்படி நீ சொன்னா இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா ஆப்யம். 4 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. இது முன்னாடி பேசிட்டோம் வேற சந்தர்ப்பத்துல. இப்ப இந்த ஒரு பூர்வபக்ஷி பேசுறது என்ன, ஆப்யம் அதை அடையணும், போய் அடையணும். வேதாந்தம் கேட்கல என்ன சொன்னா கேட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம கூட அப்படிதான் இருக்கும். ஒரு நாளைக்கு எனக்கு அப்படி வரும், யாரும் கூட்டிட்டு போவாங்க. அது சங்கரர் நிராகரணம் பண்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ சொன்னபடி பார்த்தா அந்த கடவுள் అనేది கடவுள் அடைஞ்சாதான் மோட்சம் இல்லையா? மோட்சம் అనేది கடவுள் கூட போய் சேர்ந்தாதான் மோட்சம்.
அப்படின்னா கடவுள் எங்கோ இருக்காருன்னு உன்னுடைய கருத்துப்படி பார்த்தா அங்கதான் போகணுமன்றியே, வைகுண்டமோ கைலாசமோ. அப்படின்னு சொன்னா என்ன ஆகி போச்சு, கடவுள் தேசத்துக்கு கட்டுப்பட்டு அங்கெங்கோ இருக்காரு பாவம். அதனாலதான் தியாகராஜர் பாடல் பாடியிருக்காரு. எனக்கு கண்ணு தெரியாம வயசாயப்போ இப்படி இருக்க, எனக்கு கேட்ரேடர்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகுமோ మోగనలేని నా జాలి తెలిసి அபேரி ராகத்திலோ ரொம்ப பிரசித்தமான பாடல். அப்படி பாடிட்டு அவர் நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ பார்க்கல, உனக்கு தெரியல அப்படி சொல்லி, ஒருவேளை உன்னுடைய வெஹிக்கிள் அவர் டிரைவர், அந்த கருட பகவான் டைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தூரம். இப்போ திருவாயூர் போறதுன்னா ரொம்ப தூரம், அங்கெங்கோ தமிழ்நாடுல. இப்போ அப்படின்னு வரமாட்டேன்றார என்ன? ககராஜு நீயானதி வினி வேகச்சனலேதோ. உன்னுடைய கமாண்ட்மெண்ட், நீ சொன்ன ஆக்ஞை போலாம் வான்னா அவன் கேட்கலையா? ஏன் என்ன எந்த கேட்கலையே? ஒரு வேலை ஏன் கேட்கல? గగనాని కిలకు బహుదూరం బనినాడో. ஆகாசத்துக்கு பூமிக்கு ரொம்ப தூரம் நாராயண பகவானே. உனக்கு என்ன தெரியும் எவ்வளவு ஃபியூல் செலவாகுமோ தெரியுமா? எனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும், இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரா? பாடல் ரொம்ப நல்லா இருக்கும், ஃபேமஸா இருக்கும். பாடினவர் பரம பக்தர் தியாகராஜர். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அப்படியே அதுலயே நம்ம அப்படி நம்புறது. அப்போ அவர் அங்கெங்கோ இருக்காரு, அவர் அவங்க தூரத்திலிருந்து வரணும். அப்படி சொன்னாவே என்ன ஆகி போச்சு, கடவுள் லிமிட்டட் ஒரு தேசத்துக்கு கட்டுப்பட்டாரு, தூரமா இருக்கின்றார், ஒரு காலத்துக்கு கட்டுப்பட்டாரு. பரம்பொருள் అనేది சத்தியம் என்பது காலத்துக்கு தேசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குமா? கொஞ்சம் லாஜிக் உபயோகப்படுத்து. சுவாமி இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்க பேசல வேதாந்தம். சுவாமி அண்ணா யாரு, எப்படி இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரிவிக்கிறதுக்கு தான் வேதாந்தம். இப்படி சொல்லி அதனால ஃபைனைட் ஆயிடும் பகவான், அல்பம். అసలు నీ ఈ పదத்திని ஒழுங்கா படிச்சையா? அங்கேதோ வெர்ப் இருக்குன்ற, அது படிக்க தெரியல உனக்கு, பாரு அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குறாரு அந்த பதத்திலே. என்ன பிரம்ம ஏவ சன்னு, $1 million வர்த் ஸ்டேட்மெண்ட். பிரம்மைவ சன்னு. இப்போ வரைக்கும் பிரம்மாப்பேதுன்னு விஷயம் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பிரம்மனாவா இருந்து கொண்டே பிரம்மனை அடைகிறார். பிரம்மனாவ இருந்து கொண்டே, பிரம்ம ஏவ சன்ன. அது நீ சரிங்க புரிஞ்சுக்கோ. பிரம்மனாவ இருந்து கொண்டு திரும்ப எதுக்கு பிரம்மன் ஆகிறார்? அது அப்படி நீ கேட்ட, இந்த இது பிரம்மன் ஆகிறார் అనేది பிரம்மன் ஆனது போல், as though. ஏன்னா பிரம்மனாக இருந்ததுக்கு அப்புறம் நான் எங்க பிரம்மன் ஆகிறார்ன்னு சொல்லணும்? அந்த அப்பியத்தை అనేది as though. பிரம்மனாவிருந்து கொண்டு பிரம்மன் ஆகிறார். எதுக்கு ஆகணும்? ஆனது போல். அது முக்கியம் என்ன? பிரம்மனாவிருந்து கொண்டு. பிரம்மனாவை இருந்து கொண்டதுக்கு அப்புறம் இனிமே என்ன போகணும், எங்க பண்ணணும், என்ன செய்யணும்? அதனாலதான் பிராணங்கள் எல்லாம் இங்கே மெர்ஜஸ். இது மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பிரம்மன் தான், அப்போ இப்போ எப்பவும் பிரம்மன் தான்.
உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சானோ புரியலன்னு நீங்க பிரம்மன் தான், கவலையே பட வேண்டியதில்லை. எப்பவுமே பிரம்மன் தான் நம்ம. ஆனா நடுவில் என்னமோ ஒரு அவித்யா, அஜ்ஞானம், சம்சாரம். அதனால் இது as though போனது போல் அடைகிறார். அதுக்கப்புறம் அடையிறது நானே பிரம்மனா இருக்கும்போது இது ஒரு எக்ஸ்பிரஷன் தான். அதனால அப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி, அப்படி என்னன்னு சொன்னா பிரம்மன் இவ்வளவு நாள் எங்கோ நான் தொலைச்சிட்டேன். as though you lost, தொலைச்ச மாதிரி. இதுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, அஜ்ஞானேன நஷ்டவத் ஆபாசத்தை. அஜ்ஞானத்தினால பிரம்மனும் நஷ்ட போயிட்டான். அந்த நஷ்டவது இவ. இப்ப நம்ம பிரம்மன் எங்கோ வச்சுட்டோம், காணாம போயிடுது அஜ்ஞானேன. ஆனா இப்ப என்னாச்சு, ஞானேன பிராப்தவத். இந்த வத்து வார்த்தை முக்கியம். அஜ்ஞானத்தினால நான் பிரம்மன் இல்லாம ஆனது போல், இப்போ ஞானத்தினால நான் பிரம்மன் ஆனது போல் பாசத்தே. இதெல்லாம் அந்த போல் அనే வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே, as if I lost it இப்படின்னு சொல்லி இந்த ஆப்யா అనేది ஆப்யம் போய் இதெல்லாம் தவறு అని ரெஃப்யூட் பண்ணதுக்கு அப்புறம் சரின்னு இன்னொருத்தர் வந்தா. அவனு சரி ஓகே ஒத்துக்கிறோம் நீங்க சொல்றது. ஆனா நோட் டிராவல் பண்றது அதெல்லாம் இல்ல, சரி ஒத்துக்கிறேன் நான். ஆனா என்ன தெரியுமா, இங்க இப்போ அஜ்ஞானத்தில் நான் அபர பிரம்மனா இருக்கேன். நான் பிரம்மன் தான், ஆனா அபர பிரம்மன லோயர் பிரம்மனா இருக்கேன் இப்போ. அப்போ ஏதாவது விகாரியம், ஒரு மாற்றம் கொண்டு ரெண்டாவது வார்த்தை விகாரியம். இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஆப்யம் நெகேட் பண்ணியாச்சு, ஆப்யம் கிடையாது. விகாரியம் பிரம்மன் தான், ஆனா நான் இப்ப அபர பிரம்மனா இருக்கேன். இப்ப என்ன பண்ணணும், நானும் ஒரு மாற்றம் கொண்டு சேஞ்ச், மாடிஃபிகேஷன், விகாரம் கொண்டு பரபிரம்மன் ஆகணும். அப்படி வச்சுக்கலாமே என்ன. சங்கரர் சொல்றாரு, இந்த மாதிரி பாவாந்தராப்தி. பாவாந்தராப்தின்னு இப்போ அபரபிரம்மனா இருக்க, அப்புறம் பரபிரம்மனா ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னா அது கூட அப்படி பாவாந்தர ஆப்தி நாஸ்தி, அப்படி இல்லை ஒன்னும். அது தவறு. நீ என்ன சொல்ற, சம்சாரியா இருக்கிற பிரம்மனும் அசம்சாரி பிரம்மன் ஆகணும்னு நீ சொல்ற. இப்படிப்பட்ட ஆகிறதனேது மோட்சத்துக்கு பிரம்மனுக்கு தேவையில்லை. இந்த விகாரியம் நாட் நெசசரி. அதனால அப்படி அந்த விகாரியம் ஏற்படுறதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடாது. விகாரம் கிடையாது அங்க அப்படின்னு அதினு நெகேட் பண்ணதுக்கு அப்புறம், ஏன்னா எதுக்கு இப்படி சொல்றோம்னா, விகாரியம் என்ன, இது முன்னாடி இல்லை, இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன். இது முன்னாடி அரிசி போல் இருக்கு, அது ஊற வச்சு கொஞ்சம் அரைச்சி எல்லாம் பண்ணி இட்லியா பண்ணி வச்சுட்டாரு. அப்படின்னா ஒரு டைம்ல முன்னாடி அது இல்லை, ஒரு டைம்ல அந்த விகாரம் ஏற்பட்டு மாறிச்சு. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு டைம்ல உருவானது இன்னொரு டைம்ல போயிடும்ப்பா. லாஜிக். ஒரு டைம்ல உருவானதே இன்னொரு டைம்ல போயிடும். அது மட்டும் இல்ல, ஒருவேளை அப்படி நீ இப்போ அபரபிரம்மனா இருக்க, அப்புறம் நீ விகாரம் ஏற்பட்டு மாற்றம், நீ அப்புறம் பிரம்மனாயிடுவன்னு சொன்னா அப்படி என்ன ஆகும்னா, அப்படி அந்த 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 நிலையில நீ உன்னோட ஆர்குமெண்ட் படி
உபனிஷத்து தத்துவமசி అని மகாவாக்கியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஆர் பிரம்மன். தத்துவமசி மீன்ஸ் நீங்க சொன்னபடி அப்புறம் நீ பிரம்மன் ஆயிடுவே అని சொன்னபோது உபனிஷத்து அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? மகாவாக்கியம் தத்துவம் பவிஷ்யசி అని சொல்லணும். நீ பிரம்மன் ஆயிடுவே சொல்லலையே. என்ன சொல்லிச்சு? நீ பிரம்மம். யூ ஆர். இப்போ எங்கப்ப அவனோட விகாரத்துக்கு இடம் இருக்குங்க, மாடிஃபிகேஷனுக்கு. அதனால கவனி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உபனிஷத் யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லை? அப்படி டீச் பண்ற அந்த குருவுக்கு, அந்த ஸ்வேதகேதுக்கு, அவருக்கு ஒரு சந்தேகம் இல்லை. நீ இப்போ பிரம்மன் தான், யூ ஆர் பிரம்மன் என்னாரு. 9 வாடி சொல்லி கொடுத்தாரு. சரி, இன்னொரு பூர்வபக்ஷி வந்தான். 3வது ஆர்குமெண்ட். ஓகே, ஆப்தி இல்லைன்றீங்க, விகாரமும் இல்லைன்றீங்க. ஆனா வேற நான் சொல்றேன் ஒன்னும். மோட்சம் என்ன தெரியுமா? ஒரு புது ஆனந்தத்தினை அடையிறது. இட் இஸ் எ நியூ அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆனந்தா. நியூ அட்டைன்மெண்ட் மீன்ஸ் என்னமோ தெரியுமா? இவனு உபயோகப்படுத்துறீங்க, உற்பத்தி பண்ணணும். அங்க மாடிஃபிகேஷன் சொன்னோம். 3வது உற்பத்தியம், உருவாக்கணும். ஒரு புது ஆனந்தத்தினை, ஆனந்த கழிப்பு உருவாக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமே. மோட்சம்னா ஒரு விலட்சண ஆனந்தம் அப்படின்னு சொல்லி, இதை பத்தி கூட பெரிய பிக் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு இந்த விஷயத்துல. என்ன, விஷயானந்தங்களை போல் இது அப்படி ஆயிடும். விஷயானந்தங்கள் எல்லாம் என்ன, ஒன்னும் ஒரு விஷயானந்தம், ஒரு விசேஷ ஆனந்தம் தான். ஒரு ஐஸ்கிரீம்ல இத்தனை ஃபிளேவர் இருக்கான்றான். அவனுக்கு அந்த ஃபிளேவர் பிடிக்கிறது, இவனுக்கு எந்த ஃபிளேவர் பிடிக்கிறது. அதுபோல் இது ஒரு விசேஷ ஆனந்தம் நீ சொன்னா, அது திரும்பி எப்போ வரணும். அப்புறம் அது விஷயானந்தம் ஆயிடுது. சரியா? அதனால அது வேற பிளிஸ் அப்படின்னு நீ சொல்லி பேசிட்டா இது ஒரு பெரிய ப்ராப்ளம். விலட்சண ஆனந்தம் అనేది அப்படி கிடையாது. சரியா? எதுனாலன்னா இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப தப்பா மக்கள். அந்த டிவைன் எக்ஸ்டசி, டிவைன் பிளிஸ், அந்த அவர் அப்படியே ராத்திரி கூட பாடுறாரா, ஆடுறாரா. அங்க 1000 மக்கள் எல்லாரும் அப்படி இப்படி ஆடுறாங்க. அதெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க? ஒரு டிவைன் எக்ஸ்டசி, என்னது, ஒரு திவ்யமான நிலை. சரி, 6 மணிக்கு அப்புறம் வடிகாலில் என்ன ஆயிடுச்சு? அடிச்சு போட்ட போல் தூங்கிட்டான். 4 முடிச்சா. இதுதானே லோக்கத்துல நடக்கிறது நிறைய இடத்துல. இதெல்லாத்துக்கும் ஏமாந்து போய், அன்னைக்கு ஒரு நாள் நான் அங்க போய் அப்படி இருந்து அந்த குளிர்ல ராத்திரி முடிச்சா இருந்து அந்த காது போற அளவுக்கு ஒரு சவுண்டு வச்சா, நான் ஆடிட்ட குளிரெல்லாம் போனதுனால எனக்கு சூடு உருவாகி அப்படியே எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு என்னமோ விலட்சண ஆனந்தம். எவ்வளவு நேரம் இருந்துச்சு? சமாதிக்கு போற யோகா பண்றேன்னு விலட்சண ஆனந்தம். அங்க சமாதி பிளிஸ். சமாதி எவ்வளவு நேரம் இருப்பேன் சமாதியில வெளியே வந்ததுக்கு அப்புறம். அதனால வெளியில வர்றதுக்கு பயப்படுவான், வெளியில வர்றதுக்கு விரும்பல. ஏன்னா வெளியில வந்தா திரும்பி உலகம் எல்லாம் இருக்கும், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. அடிக்கடிக்கு இந்த படி பிளாட்ஸ்ல ஒருத்தர் மிஷினை வச்சு பண்றாங்க. அங்க அவ்வளோ 3 நாள்ல போயிட்டு இருக்கு. அப்பா இங்கிருந்து பறந்து போகணும்னு தோணிச்சு. என்ன எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலட்சண ஆனந்தம்
அதுக்காக நீ பிடிச்சிட்டே இருக்கணும். அது ஒரு ஸ்ட்ரகுள் தானே. அது எப்படி மோட்சமாகும்? அதனால அப்போ எதிர்பார்த்துட்டே இருப்பேன், அந்த விலட்சண ஆனந்தம் எப்போ வருமோ, திரும்பி எப்போ சிவராத்திரி வருமோ, இல்லைன்னா இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி பண்ணுவாரு. இப்படி எல்லாம் கூட்டம் வந்ததுனாலையும் ஏதோ தனிய வித்தியாசமா நடந்ததுனால அதெல்லாம் போய் நீ ஏதோ நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. எப்போ எனக்கு பிளிஸ் வருமா, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த கழிப்பு வரும். இத்தனை நாள்ல கிளாஸுக்கு ஒரு வேதாந்தத்துக்கு ஒரு நாள்ல ஒரு பிளிஸ்ஸும் என்ன கதவு தட்டினதே இல்லை. இப்போ நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு போங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ணல, சர்வெண்ட் வரல, ஃபோனு ஒர்க் பண்ண மாட்டேங்குது, கெஸ்ட் வராங்க. என்ன சார் போயிடுச்சு? நீங்க வேதாந்தம் கேட்டு நீங்க சொல்லி ஒரு மாற்றம் வரல. அப்போ இந்த சிரவணம் பண்றது இது எல்லாமே சும்மா ஒரு இன்டலெக்சுவல் குஜிலி என்ன, இச்சிங்க, இன்டலெக்சுவல் இச்சிங்க, இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக். காலையில போய் அங்க 2 மணி நேரம் கியூல நிக்காம, இங்க என்ன சார் அப்படி உட்கார்ந்துட்டு 1 மணி நேரம் பேசுறீங்க அப்படின்னு நினைச்சுக்குவான். அதனால இது பத்தாது. பிருஹதாரண்யகம் உபனிஷத்து சிரவணம் மட்டும் பண்ண பத்தாது. அங்க போய் அடிதடி திருப்பதியில கூட ஸ்டாம்பேடுமா, எல்லாம் ஜனங்கள் கூட்டத்தினால் என்னமோ ஆயிடுச்சுன்னு நியூஸ். அப்படி எல்லாம் போனாதான் அங்க போய்தான் அங்கெல்லாம் அப்படி பண்ணாதான் பண்ணிருக்கேன். புரியுதா? அதனால அந்த பிளிஸ்ஸுக்காக சாதனை பண்ணணும் வேற. உபனிஷத்து இவர் ஏதோ சொல்லிட்டு போனா நான் அப்புறம் அங்க போய் தியானம் கத்துக்கணும். அப்புறம் புக்ஸ் எல்லாம் இருக்க நிறைய. The bliss of the divine ecstasy புக் இவ்வளவு பெருசா இருக்கும். ஃபாரினர் எதுவா மோட்சத்துக்கு நீ உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதெல்லாம் என்னமோ ஒரு லோகத்துல எத்தனையோ இருக்கிற போல் அது ஒன்றும் சொல்லுவான். என்ன டிவைன் எக்ஸ்டசி? குடிக்காரன் குடிச்ச நல்ல அவனுக்கு இருக்கிற ஆனந்தம் உனக்கு இருக்கா? அவருக்கு ஆனந்தம் இருக்கிறதானே அவன் குடிக்கிறான். என்ன ஆனந்தம் சொல்லுவது? எவ்வளவு நேரம் அது என்ன பண்றது? அப்புறம் நீ அப்படிதான் எதுக்கோ பின்னாடி ஓடுற. நடுவில் அப்படியே ஆடிட்டு ஆஹான்னு சிரிச்சா அவர் ரொம்ப பெரியவர், சிரிக்கணும். ஞானி அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாம் சீரியஸ் அப்படி இருக்கணும், மேலே பார்க்கணும், ஒரு மாதிரி இருக்கணும். இப்படி எடுத்து போட்டோஸ் எல்லாம் போடுங்க யூடியூப்ல, இவர் ரொம்ப ஞானி. லோகத்துல ஏமாந்து போறது இவ்வளவு எதுக்கு? அன்லெஸ் யூ இவ்வளவு ஸ்டடி பண்ணலன்னா ஒன்னும் வராது. இப்ப கூட வந்துச்சான்னு இல்ல, படுசு நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். அதனால இதெல்லாம் சொல்லி சங்கரர் சொல்றாரு, நீ சொல்றது இப்படி எது? இப்ப என்ன விஷயம் பேசிட்டு இருக்கிறோம்? உற்பத்தி ஆகணும், ஆனந்தம் கிடைக்கும். இது லாஜிக்கலா இது தவறு. ஏன்னா புதுசா வந்துச்சு இல்ல, இதையும் அதே ப்ராப்ளம் தான். இப்ப இல்ல, புதுசா உற்பத்தி ஆயிடுச்சு. வச்சா ஆயிடுச்சா போயிடும். ஒரு காலத்துல வந்துச்சு இல்ல, எது டைம்ல பிகின் ஆகிறது அது ஒரு காலத்துல பிறந்தது. ஜன்யம் அது அனித்ய ஆனந்தம். அதனால முடியும். அதெல்லாம் ஒரு அனாத்மல விஷயம் தான் அதையும். அதனால இங்க சொன்னது அது இல்லை. அப்புறம் பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்னா, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நான் புதுசா ஆனந்தம் மேனிஃபெஸ்ட் உற்பத்தி பண்ணணும் அப்படி சொல்லலை. நான் சொன்னது என்னன்னா,
இந்த டிவைன் பிளிஸ் வந்து அது ஆல்ரெடி இருக்கு, ஆனா அன்மேனிஃபெஸ்டடா இருக்கு, அது வியக்தமாகாம இருக்கு. சரியா? அது உற்பத்தி ஆகல, இருக்கு ஆல்ரெடி. நான் புதுசா உற்பத்தி பண்ணணும்னு சொல்லல, உருவாக்கணும்னு இருக்கு, ஆனா அது வெளியில தெரியல. அதனால அந்த ஆல்ரெடி இருக்கிறது வந்து அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும். அப்பவும் ப்ராப்ளம் தான். மேனிஃபெஸ்ட் ஆகிறதுன்னு ஒரு காரியமாகிறது இல்லையோ, இருக்கிறது தெரியலையாம மேனிஃபெஸ்ட் ஆகணும்ன்றான். சங்கரர் சொல்றாரு, சரி முதல்ல நீ இது சொல்லு, நீ இந்த இப்ப அவித்யை இருக்கிறதுனால நான் அபரபிரம்மன் நினைக்கிறேன், அவித்யை போகணும், அப்புறம் பிரம்ம பரபிரம்மன் தெரிஞ்சுக்கணும், அப்போ ஒரு புதுசா ஒரு ஆனந்தம் வரணும். இந்த விலட்சண ஆனந்தம் நீ பேசுறியே, விலட்சண ஆனந்தம் இது வந்து அனாத்மக்கு சேர்ந்ததா ஆத்மக்கு சேர்ந்ததா? முதல்ல நீ அது சொல்லு. ஒரு விலட்சண ஆனந்தம் சொல்றான் இல்லையா, அது வந்து அனாத்மக்கு சேர்ந்ததா ஆத்மக்கு சேர்ந்ததா అని சங்கரரை கேள்வி கேட்கிறாரு. அது ஒருவேளை அனாத்மத்துக்கு சேர்ந்திருந்துச்சு நீ சொன்னா, அப்போ அது நீ வந்து விலட்சணம் ஆனந்தமனை சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த விஷயானந்தம் போலுதான் சொன்னானே, இப்போ விஷயானந்தம் போலுதான் ஆயிடும் அது கூட. ஏன்னா விஷயானந்தத்துல கூட அந்த தனித்தனி ஒரு அனுபவம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு டைம்ல இருக்கு. அதே போல இது ஒரு ஸ்பெஷல் அப்படி ஆயிடும். சரி, இது ஆத்மக்கு சேர்ந்ததுன்னு சொன்னா, அப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? அப்பவும் ப்ராப்ளம் தான். அது ஆத்மக்கு சேர்ந்தது. இப்போ நான் ஆத்மனை தெரிஞ்சுக்கிறதுனால அந்த ஆனந்தம் வந்து இப்போ மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஆனந்த கழிப்பு மேனிஃபெஸ்ட் ஆன உடனே என்ன ஆகும்? நீ வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்ச. அப்படிதானே ஜம்ப் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. ஜம்ப் பண்ண ஆரம்பிச்ச, இனிமே நிறுத்த மாட்டேன். நீ கிளாஸுக்கும் வர முடியாது, நிறுத்த மாட்டேன். ஏன்னா ஆத்மா எட்டர்னல், ஆனந்த கழிப்பு உருவாயிடுச்சு இப்போ. அப்போ இந்த ஜம்பிங் ஆனந்த கழிப்பு ஸ்பெஷல் ஆனந்தம் அதையும் எட்டர்னல், அவ்வளவுதான். இப்ப இங்க இப்ப கேட்டு இப்போ விசேஷ ஆனந்தம் வந்துச்சுன்னு உங்களுக்கு, இந்த கிளாஸ்ல ஜம்ப் பண்ண ஆரம்பிப்பீங்க. கிளாஸ்ல ஜம்ப் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் ஜம்ப் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா ஆத்மா எட்டர்னல், ஆத்மால வந்து இப்போ ஆனந்தம் மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு, அது எட்டர்னல்லா ஜம்ப் பண்ணிட்டே இருப்பேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும் தம்பி. இட் cannot hold the water அப்படி சொல்லுவாங்க. ஓட்டை இருக்கு இதுல எல்லாம், அது ஒன்றும் நீ பேசுறது லாஜிக்கே இல்லை. அதனால ஏன்னு சொன்னா, நான் இப்படி ஏன் சொல்றேன்னா, ஆத்மக்கு ஆனந்தத்துக்கு ஆனந்தம் ரெண்டு வேறு இல்லை. ஆத்மா ஆனந்தம் வேறு இல்லை. சொன்னமே பிரம்மானந்தம், பிரம்ம ஏவ ஆனந்தம் தவிர பிரம்ம உடைய ஆனந்தம் சொல்லல. அதே போல் ஆத்மானந்தம், ஆத்மா ஆனந்தம் ரெண்டு வேறு இல்லை. அதனால அங்க மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஒரு டைம்ல உருவாகிறதுக்கு. அப்படி சொன்னா என்ன ஆயிடுச்சு? இப்போ இது முன்னாடி மேனிஃபெஸ்ட் ஆகல, அங்க என்னமோ ஒரு சுவர் தடமா இருந்துச்சு. இப்போ ஆத்மா அனாத்மா வந்து அப்படி நிக்கிறது, அதனால அது இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ வந்துச்சான்னு சொன்னா, அது வந்து அப்செக்ட் ஆயிருக்குன்னு சொன்னா இது லாஜிக்கலா தவறு. என்ன? அதனால ஆத்மா ஆனந்தம் உற்பத்தி ஆகிறதை, மோட்சம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம், மோட்சம் ஆத்மா ஆனந்தம் எல்லாம் ஒண்ணுதானே. இது தவறு, உற்பத்தி ஆகல, அன்மேனிஃபெஸ்டா இருக்கிறதுனால இப்ப மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சுன்னு இல்லை, அதையும் தவறுதான். அதனால சரி, எல்லாமே நெகேட் பண்றீங்க. நீங்க சொல்லுங்க கடைசியில் அசல் மோட்சம் வந்து என்ன? மோட்சம் வந்து என்ன? அது ஆல்ரெடி சொல்லிட்டோமே, அவித்யா நிவృత్తి ஏவ மோக்ஷா அப்படின்னு சொன்னா கூட இன்னொருத்தர் வந்தான். நாலாவது இன்னொருத்தன் வந்து அவன் சொல்றான்,
சரி, இப்படி எடுத்துக்கலாமே. இந்த ஆப்தி, விகாரம், உற்பத்தி அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அவித்யா நிவృత్తిன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த அவித்யா நிவృత్తిனேதே ஒரு மாற்றமா எடுத்துக்கூடாது. சேஞ்ச். இங்க சேஞ்ச் இவன் என்ன சொல்றான்னா, நல்லா இப்போ அழுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஆத்மாக்கு. அதனால அவித்யா அழுக்கெல்லாம் ஒட்டிருக்கு. அதனால அவித்யா அழுக்கு எல்லாத்தையும் நீக்கிறோம். அப்படின்னு என்ன சம்ஸ்காரியம். குழந்தை போய் விளையாடிட்டு மண்ணெல்லாம் பூசிட்டு வந்தது. அதனால இப்போ அம்மா அதுக்கு குளிப்பாட்டும், சம்ஸ்காரம் பண்ணணும். 4வது பாயிண்ட், ஆப்பியம் முடிஞ்சு போச்சு, நெகேட் பண்ணிட்டோம். விகாரியம் முடிஞ்சிச்சு. உற்பத்தியம் நோ. சம்ஸ்காரம் பண்ணலாமே ஏதாவது. இங்க இந்துக்கள் நிறைய சம்ஸ்காரங்கள் பண்ணுவாங்க. 64 சம்ஸ்காரங்கள் இருக்காமா, பிறந்த புரிஞ்சு இறந்து போற வரைக்கும். அப்படி ஏதாவது புதுசா அவித்யா நிவృత్తి நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த நிவృత్తి பண்றதே ஒரு சம்ஸ்காரியம், ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், மாடிஃபிகேஷன் ப்ராசஸ். அங்க இந்த பியூரிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆத்மாக்கு அவித்யா ஒட்டிருக்கு, அது இப்போ சுத்தி செய்யப்பட்டது, அவித்யா போயிடுச்சு அப்படின்னு எடுத்து சங்கரர் நோ, தவறு, நீ சொல்றது அப்படியெல்லாம் கிடையாது. இங்க அவித்யா ஆத்மல இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா காரணம் ஒன்றும், அவித்யா ஆத்மக்கு சேர்ந்தது கிடையாது. முதல் பாயிண்ட், அவித்யா ஆத்மக்கு சேர்ந்தது கிடையாது. ஏன்னா அவித்யா அவித்யனு கூட பிரகாசிக்க செய்யறது யாரு? ஆத்மா. அவித்யனு கூட இல்லுமின்ஸ் பிரகாசிக்க செய்யறது கூட, அப்படின்னு அவித்ய இருக்கேன்னு தெரிவிக்கிறதுக்கு கூட ஆத்மாதான். அதனால அவித்யா ஆத்மாக்கு சேர்ந்ததா இருந்திருந்தன்னா ஆத்மால அவித்யா நீக்க முடியாது, ஆத்மா அவித்ய தெரிஞ்சுக்க முடியாது. இட் கேனாட் ரெகக்னைஸ். புரிஞ்சுதா? அவனை ஆத்மாக்கு ஒட்டிருக்க அவித்யா இப்ப அவித்யன்னு எடுத்துருவோம். ஆத்மால ஒரு பார்ட்டா அவித்யா இருந்திருந்தா ஆத்மாக்கு அவித்ய தனியா ஆப்ஜெக்டா தெரிஞ்சிருக்காது, ஆத்மா அவித்யன் பிரகாசம் செஞ்சிருக்காது. இல்லுமினேட்டர். இப்போ இதுக்கு உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும், இதுக்கு அவ்வளவு கஷ்டம். கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கருப்பு கிருஷ்ணமணின்னு சொல்லுவாங்களாமா, அந்த வெள்ளை பொறையாவது கண்ணுக்கு கீழே இருக்கிற ஏதாவது கண்ணுக்குள்ள சேர்ந்த கண்ணு தெரிஞ்சுக்க முடியாது. ஆத்மால அவித்ய ஒட்டி இருந்துச்சுன்னா அவித்யனை ஆத்மா பிரகாசிஞ்சு செய்து சப்ஜெக்டா இருந்து ஆப்ஜெக்டா தெரிஞ்சுக்க முடியாது. சரியா? அதே போல் அவித்யா ஆத்மாக்கு ஒட்டுக்கல, ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. அது எப்படி இந்த கண்ணுக்கு சேர்ந்த கருப்பு மணிதான் அந்த நல்ல பார்ட்ட, அது கண்ணு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கண் அனேதுல அது ஒரு பாகமாவே இருக்கு. அப்ப நீ அவித்யா అనేది ஆத்மல ஒரு பார்ட்னு சொல்றியா? அது எப்படி ஆத்மல அவித்யா எப்படி இருக்கும்? சரியா? அதனால சப்போஸ் அவித்யா ஆத்மல இருக்கேன்னு சொன்னா கூட, ஒருவேளை முதல்ல இல்லைன்னு சொன்னா, சப்போஸ் ஆத்மல அவித்யா இருக்கேன்னு சொன்னா கூட அந்த அவித்யா ஆத்மல ஒரு மாற்றமும் பண்ணி ஆத்மனை எஃபெக்ட் பண்ண முடியாது. சரியா? ஏன் அப்படின்னா அவித்யா అనేది லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. அது ஆத்ம பாரமார்த்திக ரியாலிட்டி. லோயர் ஆர்டர் ஆஃப் த ரியாலிட்டி
cannot reveal or be with the Paramarthika reality, higher order of reality. Lower order of reality and என்ன சார்னா அவித்யா, மித்யா, ஆத்மா, சத்தியம். அப்போ கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த மித்யா அவித்யா ஆத்மக்கு உள்ள இருந்தாலும், ஆத்மக்கு வெளியே இருந்தாலும், ஆத்ம மேல இருந்தாலும் அது மித்யாதான். It cannot affect the Satya Atma. புரியுதா? It doesn't make any difference or effect on the Satya Atma. எப்படி விஷயம் புரியறது கஷ்டம். எக்ஸாம்பிள், கயிறு மேல நல்ல கருப்பு பிளாக் கோப்ரா இருக்குன்னு ஊகிச்சு நினைச்சிட்டியா? ஒரு அரை மணி நேரமும் அப்படியே நினைச்சார். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த கருப்பு கோப்ரா பிளாக் கோப்ரா அது இல்லை. நீ நினைச்சும்போது அந்த அரை மணி நேரம் நீ இப்ப இல்லைன்னு சொன்னதுனாலையும் எந்த விதத்திலையும் இந்த கயிறு மேல நினைச்ச பாம்பு கயிறுன்னு ஒன்னும் பண்ணல. இல்ல சார், அது அரை மணி நேரம் அந்த கயிறு மேல இருக்கு சார், அது வேற நல்ல கருப்பு நாகு பாம்பாமா, அதனால அதோட விஷயம் கொஞ்சமாவது கயிறுக்கு ஒட்டிருக்கும் இல்ல சார் சொல்லுவீங்களா? எக்ஸாக்ட் லைக் தட். இப்ப இது புரிஞ்சிச்சுன்னா அவித்யானேதே உள்ள இருக்க, வெளியில இருக்க, மேல இருக்க, அது மித்யா இல்லப்பா. இப்ப அந்த பாம்பு தலை அந்த பக்கம் இருக்க, இந்த பக்கம் இருக்க, வாழை இல்ல நான் பார்த்த வால் அந்த பக்கம் இருக்கேன். இன்னொருத்தர் அது நல்லா சுத்தி இருக்கு கயிறு கூட. இப்படி எல்லாம் சொல்லி எது சொன்னாலும் சரி, இந்த கயிறு மேல நினைச்ச இந்த பாம்பு எந்த விதத்திலாவது கயிறுன்னு ஏதாவது எஃபெக்ட் பண்ணிச்சா? அதுபோல் புரிஞ்சிச்சா? சரி. அதனால இந்த சம்ஸ்காரம் பண்றதுனே வேலை கூட இங்க நடக்காது இல்லை. சரி, அல்டிமேட்லி இந்த மெர்ஜிங் என்னது சொல்லுங்க. மேல அதானே அப்பியேதி பிரம்ம அப்பியேதி மெர்ஜிங். ஓகே, அப்படி என்ன திரும்பி அதே கேட்கிறேன். எல்லாம் நெகேட் பண்ணிட்டீங்க. சங்கரர் சிம்பிளா சொல்றாரு, மெர்ஜிங் இஸ் ஈக்குவல் டு நோயிங். கலந்துக்கிறது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது. எவ்வளவு சிம்பிள் ஒரு வேர்டு. நீங்க எது சார் 1 hour இப்படி எல்லாம் குழப்பிட்டீங்க? அவளை குழப்பினதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவ்வளவு குழப்பிக்க வேண்டியது இல்லைன்னு. நோயிங்க. அதனால எதுவுமே வெளியிலோ ஏதோ மாறணும், ஏதாவது சரீரம் மாறணும், பாடி சேஞ்ச் ஆர் எக்ஸ்டர்னல் சேஞ்ச், எந்தையும் இந்த மோட்சம் அனேதுக்கு ஜீவன் முக்திக்கு தேவையில்லை. அதான் தெரிஞ்சுக்கணும். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில்லை. எனி சேஞ்ச், எனி கைண்ட் ஆஃப் சேஞ்ச், இன்டர்னல் எக்ஸ்டர்னல், அது இதுன்னு தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். சரியா? அப்போ கூட கடைசியில ஒரு கேள்வி வரும், முடியும் ஒரு 2-3 minutes. லாஸ்ட் கேள்வி சார், எதுவுமே மாற்ற வேண்டியதில்லை, எதுவுமே மாறாத ஞானம் அடைஞ்ச ஞானி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இது எதுவுமே இல்லை, எதுவுமே மாறாது. மோட்சம் అనేది, ஞானம் అనేది இது எந்த ஒரு பெரிய வெளியில தெரியும் போல் மாற்றம் எதுவுமே கொண்டு வராது, கொண்டு வர வேண்டியதில்லை. Don't bring any kind of change. Okay? அப்படின்னு சொன்னா அப்ப எது மோட்சம்? மோட்சம் అనేది ஒரு சேஞ்ச் கொண்டு வரும். முக்கியமா நம்ம ஜீவன் முக்தின்னு பத்தி சொல்றோம். இவர் ஜீவன் முக்தர், அதுக்கப்புறம் என்ன தெரியும் ஸ்பெஷலா? ஏதாவது தெரியணுமா? அப்படி ஒரு சேஞ்சு ஆகிறதே இல்லை.
மோட்சம் சொன்னதுனால ஜீவன் முக்தி எதுவுமே மாறல. அப்போ எதுக்கு மோட்சம்? நான் அடுத்த வாரம் வந்து கிளாஸுக்கு வரமாட்டேன். இன்னைக்கே ரொம்ப டோஸ் ஜாஸ்தியா இருக்கு இந்த பிருகதாரண்யகம் பாஷ்யம். அடுத்த நான் கிளாஸ்க்கு வரமாட்டேன். சங்கரா சேஸ் இல்ல அப்படி நினைச்சுக்காது, கிளாஸ் வராம இருக்காது. என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணும் மாறுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு சீமிங் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், சீமிங் திரும்பி ஆஸ் தோ ஒரு ஏதோ சாதிச்சது போல், ஏதோ ஒன்றும் சாதிக்க போறோம். சீமிங் சத்சங்கத்துக்கு வந்து சிரவணம் பண்றதுனால ஒரு சீமிங்ன்னு புரியுதா? அடைஞ்ச போல், மாறினது போல், அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஒன்று சாதிச்சோம். இந்த சீமிங் சாதிச்சது போல் இருக்கிற இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. மோட்சம் అనేది ஒரு பெரிய ஒன்றும் மாற்றம் ஒன்றும் கொண்டு வராது. ஒரு சேஞ்ச் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் சொல்றோம். அப்ப எதுக்கு கிளாஸுக்கு வரணும்? நான் சிரவணம் பண்ணணும். அதப்பா இப்படி இருந்தாங்க ஒரு சீமிங் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் நடக்கிறது. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தான் என்ன பண்ணும்? சீமிங் லாஸ்ட். நான் ஏதோ தொலைச்சுக்கிட்டேன், தொலைஞ்சுக்கினது எனக்கு கடிச்சது போல், விருப்பம் அது சொல்லணும். தொலைஞ்சுக்கிட்டது, the seeming lost thing negates, in the seeming accomplishment negates the seeming lost of what? ஏதோ தொலைச்சுக்கிட்ட அது இப்போ எனக்கு கிடைச்சது. என்னது? சந்தோஷம், சாந்தி, ரக்ஷணா, பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி, இதெல்லாம் இல்லாம இருக்கிற போல இருந்தது, இப்போ இருக்கிற போல் இருக்கிறது. அதான் அதுக்கு நான் சீமிங்னு சொன்னோம். பட் அது முக்கியமா இல்லையா? அப்போ அதுக்காவது சத்சங்கம் கேட்கணுமா இல்லையா? இது எப்படி என்ன உதாரணம் சொல்லி முடிச்சு விடுறேன். என்னுடைய ஹேண்ட்பேக் எங்கோ விட்டுட்டேன், தொலைச்சிட்டேன். ஆனா நிஜமா தொலைஞ்சு போல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கடிச்சது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கடிச்சது. சிலதெல்லாம் போறது, போனா அது எங்கேயுமே போல, இன்னொருத்தர் கிட்ட இருக்கு. அது வேறு சார், என்னோட பேக் போயிடுச்சு இல்லை சார். சரி போயிடுச்சு, 4 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி உன்னோட பேக் கிடைச்சது. இந்த சீமிங் லாஸ்ட் பேக், உன்னோட பரிசு இப்போ சீமிங்லி அச்சீவ்டு, சீமிங்லி தானே, ஆனா பேக் நிஜமா போல. ஆனா நடுவில் அந்த 4 மணி நேரம் நான் பட்ட கஷ்டம், துக்கம், பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ இருக்குல்ல? அது போயிடும், அது போயிடும். இது புரிஞ்சுக்கிட்ட இந்த வாழ்க்கையில நடுவில் இந்த கஷ்டம், துக்கம், மைண்டு, சிரமம், அதெல்லாம் இருக்குல்ல, பேக் நிஜமா போல. அதே போலதான் இவ்வளவு நானும் பேசல, நான் எப்பவுமே பிரம்மன் தான். என்ன போயிடுச்சு, என்ன வந்துச்சு, ஒன்னும் போல ஒன்னும் வரல. அதான் சார் நாங்க எதுக்கு அப்ப கிளாஸுக்கு வரணும்? அதான் நீ சொன்னானே, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சீமிங்லி லாஸ்ட், ஏதோ தொலைச்சுக்கிட்ட, ஏதோ கடிச்சது, திரும்பி கடிச்சது போல், தொலைஞ்சுக்கிறது போல். ஏன்னா அந்த நடுவில் இருக்கிற கஷ்டம் போறது இல்லையா உனக்கு? அதுதான் அச்சீவ்மெண்ட். அது போதுமே, அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. அதனால அந்த ஸ்ட்ரகுள் அதெல்லாம் போயிடுது. ஸ்ட்ரகுள் பண்றோம், வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகுள் பண்றோம், துக்கப்படுறோம், திரும்பி ஸ்கொயர் ஒன் we are going back. இதெல்லாம் போயிடும் அப்பா. அதனால கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, கிளாஸ் அட்டெண்ட் ஆயிட்டு இதெல்லாம் புரியுமா கடைசியாக? அதனால பிரம்மைவ சன்ன
బ్రహ్మాప్యేతి. ఇది శంకరుடைய భాష్య వివరణం. ఓం పూర్ణమదః పూర్ణమిదం పూర్ణాత్ పూర్ణముదచ్యతే పూర్ణస్య పూర్ణమాదాయ పూర్ణమేవావశిష్యతే. ఓం శాంతి శాంతి శాంతి. హరి ఓం శ్రీ గురుభ్యో నమః. హరి ఓం. హరి ఓం తత్సత్.